Good evening. Actually, it's a topic about electric vehicle charging station. Actually, you use from LIC products, operation amplifier, way to vehicle working. Analog digital. Actually, analog digital linear idea. It depends on the but D2A is linear circuit. What is generators are linear circuit? Current sensing amplifiers are used here. Another linear circuit. Temperature sensors are used here. Then the linear circuits. Actually plug-in electric vehicle over here. Charging station. If we have charging station, if we charge the charging connect first we will charge AC. So AC DC PFC nothing but power factor. Power factor is DC to DC. DC to DC converter is not a linear circuit. It's a non-linear. And DC versus capacitor store from charges and more program for DC. And two bidirectional DC to DC. Bidirectional DC to DC process is coming up. DC current higher lower just like battery எவ்வளவு சார்ஜஸ் தேவையோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணி சேஃப்டி கன்சிடர் பேட்டரி வந்து பேக்கப் எலக்ட்ரானிக் லோட் தான் வந்து ஆக்சுவலி கரெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து பேட்டரி வந்து கொஞ்சமாக பேக்கப் வந்து டிசி எலக்ட்ரானிக் லோடு வந்து டிசி தானே. இப்போ டிசியிலேருந்து நம்ம ஏசி கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் மோட்டார் தான் எடுக்கணும். ஸோ அந்த ஹை பவர் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி திரும்பி மோட்டார் கன்வெர்ட் ஜஸ்ட் ஆக்சுவலி கன்வெர்ட் பண்ணுவோம். செட்டிங் பண்ணி வந்து பைடாஸ் இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் சார்ஜிங் போர்டு வந்து டேரெக்டாக டிவிக்கு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஈவி வந்து இன்னொரு ஈவிக்கு எப்படி அந்த பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். சேஃப்டிங்னா பைடாஸ்னு டிசி டு டிசி. இப்போ இங்கேருந்து வர இந்த ஏசி கனெக்டர் வந்து நீங்கள் டிசியாக மாற்றிட்டு டிசியிலேருந்து திருப்பி இந்த பைடாஸ் இருந்தால் இங்கே வரும். இதை இப்போ ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே டிசிங்கிறது இங்கே திருப்பி டிசியாக மாறும். டிசிங்கிறது இங்கே பிடிசி இட்ஸ் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். Distribution diagram. Operation amplifier. Operation amplifier வந்து by using EV charging stations for signal conditioning. Most of the linearity based on that is maintain the signal linearity. That is basic principle. அப்புறம் voltage regulator. Voltage regulator high voltage low voltage high voltage nothing but you can regulate the problem. That's a voltage regulator. Current sensing amplifier. Current sensing nothing but ammeter. Ammeterல current எவ்வளவு வருதுன்னு காட்டுது. அதுதான் current sensing பண்ற ஒரு டிவைஸ். இப்போ நம்ம அந்த amplifier பண்றப்ப அது வந்து current sensing amplifier சொல்றாங்க. Temperature sensors and noise current. Nothing but temperature sensor. ஆகிய காட்டுற temperature வந்து என்ன சொல்லிக்கிறேன். நமக்கு பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டர்னா அந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் தெரியும். ஒன்று கிரவுண்ட், இன்னொன்று வந்து விசிசி. விசிசி ஆல்ரெடி இருக்குது, கிரவுண்டு. நடுவில் இருக்கிறது அதான் அவுட்புட். இந்த அவுட்புட் தான் வந்து மீன் டெம்பரேச்சர் சென்சர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்டோடைய ரீட் என்னன்னா ஒரு 1 டிகிரியோடைய இன்க்ரீஸுக்கும் 10 மில்லி வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி நமக்கு டிஜிட்டல் அவுட்புட்டில் காசு. அதில் current sensing amplifier இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான amplifier டயக்ராம். அப்படிதான் நீங்கள் ரொம்ப அசியூம் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரதுனா இது நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் இப்போ வந்து இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர். ஏன்னா நம்ம கொடுக்குற அவுட்புட்